அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா குடும்ப உறுப்பினர் ஒருவரால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு சாதகமான அமைப்பு என்று பார்த்தால் 3ஆம் இடத்தில் சனி புதன் சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல 10ஆம் இடத்தில் உள்ள கேது செவ்வாய் பார்ப்பது, இப்படி சில அனுகூலங்கள் உண்டு என்பதை தெளிவுபடுது. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதனால் பலன் உண்டு. அதே போல் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் கலைஞர்கள் புதிய வாய்ப்பினை பெறுவாங்க. படிப்பு சம்பந்தமாக முயற்சிகள்ல பலன் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணி ஆற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த சிலர் வேலையை விட்டுவிட்டு சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு சூரியனும் இணைந்திருக்கிறார்கள். சூரியனும் இணைந்திருக்கிறார். அதே போல் கற்பனையான விஷயங்களை மனதில் கருதி கொண்டு எடுக்கும் முடிவுகள் பின்னடைவை தருங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக செல்லுங்க. தேவையற்ற பயணங்களை அலைச்சலையும் குறைத்து கொள்ளுங்க. பல நேரங்களில் உங்களுடைய சக்தி விரயமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன், சனி மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. இந்த காலகட்டத்தினுடைய குறிப்பா இந்த வாரத்தினுடைய கடைசியில் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது நன்மை தருங்க. குரு பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லாததால திருமண முயற்சிகள்ல குழப்பமும் இழுபறி நிலையும் நீடிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் ராகு சேர்ந்திருப்பதால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்குது. உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்துரஸ்தானத்தில் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பகை உணர்ச்சியும் வாக்குவாதமும் ஏற்படுவதால் மன நிம்மதி பாதிக்கப்படும். கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரம் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேயர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சிறந்த பலம் பெற்று திகழ்கிறாருங்க. அதே தருணத்துல சுக்கிரனும் அனுகூலமாக வலம் வருகிறாரு. அலுவலகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் ஆகிய நன்மைகளை நீங்கள் தற்போது இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சூரியனும் ராகுவும் அமர்ந்திருப்பதால பணிச்சுமை என்பது பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும். ஊழியர்களுக்கு சற்று சிரமமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை சூரியன் மற்றும் ராகுவினுடைய நிலை எடுத்துக்காட்டுது. ஜீவனஸ்தானத்தில் ஏது அமர்ந்திருப்பது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதையும் அலுவலக
கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் என்பதையும் எடுத்துக்காட்டுதுங்க. இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல தடாலடியான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சற்று கடினமாக இருக்கக்கூடும் என்பதை அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனின் ராகுவினுடைய நிலையும் சத்ருஸ்தானத்தில் குரு பகவானுடைய நிலையும் எடுத்துக்காட்டுதுங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதும் எடுத்துக்காட்டுது. நியாயமற்ற போட்டிகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க. குருவினுடைய நிலையினால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது. கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக பங்கு சந்தைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. முன் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி கிரகமான புதன், அதாவது வித்யாகாரகர் சுக்கிரனுடன் சேர்ந்து சுபபலம் பெற்று திகழ்வதால படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதை உறுதி செய்துங்க. பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. மருத்துவம், ஆராய்ச்சி, வானியல் ஆகிய துறைகளில் உள்ள தனுசு ராசியினருக்கு அரசாங்க ஆதரவு உதவியும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல மாணவ மாணவியர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த வாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை மட்டும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்குங்க. ரூணஸ்தானத்தில் குரு நீடிப்பதால் பழைய கடன்கள் தொடர்ந்து கவலை அளிக்குங்க. வட்டியில் பணம் விரயமாகும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசிக்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால உஷ்ண சம்பந்தமான பிணிகள் கவலை அளிக்குங்க. வயிற்று வலி, மூட்டு வலி, தலைவலி ஆகியவை உடலை வருத்துங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். இந்த காலகட்டங்களில் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உபாதையானாலும் அலட்சியத்துடன் இருந்து விடாமல் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மகான்களுடைய பிருந்தாவன் ஆகிய இடங்களுக்கு சென்று சற்று நேரம் அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.